விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு சார். பெரம்பூர்ல பண்ணிட்டாரு. இப்ப திருச்சி கிழக்குக்கு பண்ண போறாரு சார். அங்கேயும் இந்த மாரி கூட்டம் கூடக்கூடாது அப்படின்ற மாரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி நடந்தா என்ன சார் ஆகும்? இருக்கும். இப்ப திருச்சின்றதும் ஒரு சிட்டி. கூட்டம் தெருக்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தெருக்கள்லாம் இருக்கும். சிட்டியில கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் இருக்கும். மெயினான ஏரியா டவுன்லலாம். கொஞ்சம் மப்சல்லாம் போக போக அந்த கூட்டங்கள்லாம் கண்ட்ரோல். ஏன்னா இடங்கள் பெருசா இருக்கும். கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடங்கணும். இந்த இந்த தடைகள்லாம் ஒரு பெரிய தடை கிடையாது. அது மீறி ஓவர் கம் பண்ணி அவர் வந்து தேர்தல் கேம்பெயின் பண்ணணும். வந்த ரிப்போர்ட்டு தொண்டர்கள் ஓட்டு போடுறாங்க. போன தடவை சீமான் அது வளர்ச்சிக்கு அதான் காரணமா இருந்தது. அந்த தொண்டர்கள் 10லேருந்து 15% விஜய்க்கு போட்டா போதும். அது மீறி காமன் ஓட்டு வந்துடக்கூடாது. காமன் ஓட்டு வரக்கூடாதுன்னா இவர் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு அஜெண்டா எடுத்திருக்கிறதா நான் கேள்வி. ஸோ அதை மீறி நீங்க களத்துக்குள்ள போயாகணும். தலைவர் வரலனாலும் அவர் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே தலைவர்னு முடிவு பண்ணி அவர் வர்றலனாலும் நீங்க இறங்கி உள்ள போய் களத்துக்குள்ள நீங்க இருக்கன்றதை ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. நம்ம சரி அப்படின்னா நடக்கிறது சரியாவே நடக்கும்.